இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அரிசியை வந்து நான் ஊற போட்டிருக்கேன். ஸோ இது வந்து 1 kg அரிசி பாஸ்மதி ரைஸு. இது இந்த மாதிரி வந்து ஒரு 1 hour வந்து ஊற வச்சிடணும் நீங்கள். ஓகே, இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. ஸோ இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் எதுக்காக அப்படின்னா அந்த அரிசியெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லாயிருக்கும். அப்படியே இதில் ஒரு ஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிக்கலாம், லெமன் ஜூஸு. இது எதுக்காக அப்படின்னா அந்த ரைஸ்க்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா 1 hour, அந்த அரிசியை சேர்த்துக்கணும் இதில். அரிசியை சேர்த்தாச்சு. இதை ஒரு 7லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம். ரொம்ப வேகக்கூடாது, ரொம்ப குழஞ்சி போயிடுச்சுன்னா அது ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இது சரியாக வந்து ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு எனக்கு. ரைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்படி உடையணும், ஓகேங்களா? ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. ஸோ இதுதான் கரெக்டான ஃப்ரைட் ரைஸ்க்கான அரிசி. இப்போ இதை வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம துணியை போட்டுலாம் ஆற வைக்க போகிறதில்ல. ஒரு அகலமான பாத்திரத்துலேயே அப்படியே ஆற விடலாம் ஃபேன் காற்றுல. அப்பப்போ குலுக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு. இதில் 2 ஸ்பூன்ஸ் காஷ்மீரி மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சப்பழ ஜூஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 15 minutes அப்படியே ஊறணும். 15 minutes ஊறின பிறகு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். பேன் வச்சுட்டு கடாய் காஞ்சோடனே எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே ஒரு பீஸாக ஆட் பண்ணிக்கோங்க. 10 to 15 minutes எடுக்கும் ஃப்ரை ஆகிறதுக்கு. பாருங்கள், நம்மளோட சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் முட்டை ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எண்ணெயை ஊற்றிக்கலாம்.
ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி உடச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் சாதாரணமாக முட்டை பொடி மாஸ் எப்படி பண்ணுவீங்க, பெப்பர் உப்பு போட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். முட்டை ரெடி ஆயிடுச்சு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்ச உடனே ஏற்கனவே நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அந்த ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த காய் வந்து சீக்கிரமாக வேகும். ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஒரு அரை வேக்காடாக இருந்தால் போதும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா கடிப்படும். இப்போ பாருங்கள், கோஸ் நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு 3 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், நான் சில்லி சாஸ் எடுத்திருக்கேன், க்ரீன் சில்லி சாஸ் இருக்குது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் சோயா சாஸ், உப்பு இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா சாட் பண்ணி விடணும். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நம்ம எண்ணெய் போட்டதுனால இது எவ்வளோ அழகாக உதிரி உதிரியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் ரைஸு. ரைஸ் போட்ட பிறகு இப்படி மெதுவாக இப்படி கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப உடைக்கக்கூடாது ரைஸை. இங்கே பார்த்தீங்களா, அடுப்பை கூட நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ பதமாக நீங்கள் இது கிளறி விடணும். இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். எக்,
இதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு வச்சுட்டிங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.